ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என் சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன் முருகலாக வணங்கினதுக்கப்புறம் அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூடவே 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாம் நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நான் இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாமே ஒன்றோடு நல்லா சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போய் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி உப்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி கூட சேர்ந்து இந்த மட்டனும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேலாப்பில் அந்த எண்ணெயெல்லாம்
பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை தூவி அடுப்பை அணைச்சிக்கலாம். உங்களுடைய சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பேச்சுலர்ஸ் மட்டன் கிரேவி ரெடி.